இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு ஆஃப் டொமேட்டோ எடுத்து நல்லா ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிறேன் ஃபேஸை. ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்துட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் போட்டுக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக வார்ம் மில்க் சேர்த்துக்கிறேன். நான் மில்க் ஆட் பண்ணும்போது அந்த சைடு கொஞ்சம் மில்க் போயிடுச்சு. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்குது இந்த பேஸ்ட்டு. இப்போ இந்த பேக்கை நான் ஃபேஸில் போட்டுக்கிறேன். ஃபேஸில் பேக் போடும்போது சூடாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வார்ம் மில்க் சேர்த்துருக்கறனால சூடாக இருக்கும். நான் பேக் போட்டு முடிச்சிட்டேன். ஒரு 30 மினிட்ஸில் காஞ்சிருச்சு. நீங்கள் இந்த பேக்கை எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் அவ்வளோ பெயினாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து எடுங்க. நம்ம ஏன்னா பீல் பண்ணுறோமா, ரொம்ப ஸ்கின்னாக இது வந்து அப்சர்வ் ஆகிடுது. ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களால் வலி தாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். நான் சுத்தமாக வலி தாங்க மாட்டேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே ரிமூவ் பண்ணுங்கள். என்ன தெரிகிறது? ஒரு வழியாக மாஸ்கை பீல் பண்ணி எடுத்துட்டேன். உடனே ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்லும் ஃபேஸில் நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் வந்து எரிச்சலாக இருந்தது. அதனால் போட்டுட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டேன். ஸோ எனக்கு ஃபேஸ் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. நான் பேக் போடும்போது எப்படி இருக்கும் நீங்கள் ஃபேஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா எனக்கே அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. நோஸ்லாம் எனக்கு ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமிடி. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப ட்ரை ஆக்க விடாமல் கொஞ்சம் ஓரளவு நமக்கு ட்ரை ஆனது மாதிரி தெரியும். லைட்டாக ஸ்கின்னை இழுத்து பிடிக்கும் போது நீங்கள் அப்போ கூட ஃபேஸ் மாஸ்க்கை பீல் பண்ணி எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்தளவுக்கு பெயின் இருக்காது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.